அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஐஎன்எம் ரிலேட்டடாக டெய்லி ஒரு தலைவர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி என்ன தலைவரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாதேவ் கோவிந்த ரானடே. இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை சமாஜத்தை பற்றி பார்க்கலாம். பிரார்த்தனை சமாஜ் அப்படிங்கிறது 1867 மார்ச் 31 தொடங்கப்பட்டது. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. இதை நிறுவியவர் யார் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் தான் இவர் நிறுவியிருப்பார். இதோட முக்கிய உறுப்பினர்கள் யார் அப்படின்னா நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிறவரும், அதுக்கப்புறம் ஆர்ஜி பண்டார்கர் அப்படிங்கிறவர் தான் என்னது இதோடைய உறுப்பினர்கள். இதை பிரார்த்தனை சமாஜத்தின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான். அதாவது ஒரே கடவுள் மட்டுமே வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னென்னா இதோடைய கொள்கையும் கூட. சமூக சீர்திருத்தங்கள்னு பார்த்தோம்னா சாதி முறை ஒழிப்பு, பெண் கல்வி, கைம மறுமணம், குழந்தை திருமண எதிர்ப்பு. இப்போ மகாதேவ் கோவிந்த ரானடேயை பற்றி பார்க்கலாம். இவர் 1842 பிறந்து 1842 பிறந்து 1901 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இறந்திருப்பார். இவர் பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்திருப்பார். பம்பாய் யூனிவர்சிட்டியில் முதல் மாணவராகவும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தேர்ச்சி பெற்றிருப்பார். இந்திய பொருளாதார தந்தை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை சொல்கிறாங்க. இவர் அரசியல்னு பார்த்தோம் அப்படின்னா மிதவாத தலைவர்களுள் ஒருவர் தான் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த கோபாலகிருஷ்ண கோகலேவின் அரசியல் குரு யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. அப்போ கோபாலகிருஷ்ண கோகலேயுடைய அரசியல் குரு யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. காந்தியின் அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. கோகலேயுடைய அரசியல் குரு யாருன்னா எம்ஜி ரானடே. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இவர் எப்போ பிரார்த்தனை சமாஜில் எம்ஜி ரானடே இணைகிறாரு அப்படின்னா 1870 இணைகிறாரு. பிரார்த்தனை சமாஜத்தில் இணைஞ்சு இந்தியா முழுவதும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இயக்கத்தை கொண்டு சேர்க்குறாரு. 1861 விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை விஷ்ணு சாஸ்திரி அப்படிங்கிறவரோட சேர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தோற்றுவிச்சிருப்பார். அரசியல் மற்றும் கல்வி அமைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிற சபாவை 1870 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தோற்றுவிச்சிருப்பார். இந்த பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது எப்போ பிரார்த்தனை சமாஜத்தில் இணைஞ்சிருப்பாரோ அப்போயே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தோற்றுவிச்சிருப்பார். இது எதுக்கு அப்படின்னா மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதாவது அரசுக்கும் ஒரு இடையில் ஒரு பாலமாக இருந்தது தான் இந்த பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒரு பத்திரிகை இருக்கும், அதாவது காலாண்டு அப்படிங்கிற காலாண்டு இதழ்னு நினைக்கிறேன், காலாண்டு இதழ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையோட ஆசிரியராக பிற்காலத்தில் யார் இருந்திருப்பார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஃபஸ்ட்டு உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆசிரியராக மாறியிருப்பார். டெக்கான் அல்லது தக்கான கல்வி சங்கம் அப்படிங்கிறத 1884 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தோற்றுவிச்சிருப்பார். இதே மாதிரி கோகுலையும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தக்கான சபை அப்படிங்கிறத ஒன்று என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தோற்றுவிச்சிருப்பார். ஓகேவா. அதுக்கடுத்து ஆங்கிலேய அரசு இவருக்கு ராவ் பகதூர் அதுக்கப்புறம் சிஐஇ பட்டம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வழங்கியிருக்கும். 1887 இந்தியன் நேஷனல் சொசைட்டி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பான்னு தோற்றுவிச்சிருப்பார். இவர் 1887 தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஐஎன்சி மாநாட்டில் போய் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ ஐஎன்சி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்திய தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஐஎன்சி அப்படிங்கிறது சமூக சீர்திருத்த மாநாடு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா சீர்திருத்தங்களை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃபுல் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அரசியல் மட்டும்தான் அவங்களுடைய ஃபுல் கவனமே இருந்திருக்கும். அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அப்படின்னா இந்தியன் நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம். அதுக்கடுத்து இவர் இன்னொரு இதழ் துவங்கியிருப்பார். அதுதான் இந்து பிரகாஷ் அப்படிங்கிற இதழ். இது ஒரு மராத்திய இதழ். ஓகேவா. இவர் எழுதின புக் என்ன அப்படின்னா மராத்திய அதிகாரத்தின் எழுச்சி அப்படிங்கிற புக். இவர் மகாராஷ்டிரா மாநிலம். ஸோ மராத்திய அதிகாரத்தின் எழுச்சி அப்படிங்கிற புக்கை பற்றி எழுதியிருக்கலாம். இந்திய பொருளாதாரத்தின் தந்தை, அதனால் இந்திய பொருளாதாரத்தை பற்றியும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கட்டுரை எழுதியிருப்பார். ரைஸ் ஆஃப் தி மராத்தா பவர்ஸ் அப்படிங்கிறது 1900 எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரத்தை பற்றின கட்டுரை எழுதியிருப்பார். அதுக்கடுத்து மராட்டியத்தின் சாக்ரட்டிஸ் அப்படின்னா யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. மராட்டியத்தின் சாக்ரட்டிஸ் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே மற்றும் ஜோதிபாய் பூலே இருவரும் மராட்டியத்தை சேர்ந்த சமகால சீர்திருத்தவாதி. ஓகேவா. இவங்க 2 பேருக்குமே என்ன அப்படின்னா சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதாவது இந்த ஜோதிபாய் பூலே ஐஎன்சிக்கு எதிராக சில கருத்துக்கள் பேசியிருப்பாங்க. எம்ஜி ரானடே ஐஎன்சி அதாவது இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசியிருப்பாங்க. ஸோ பல மாநாடுகளில் சில மாநாடுகளில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எம்ஜி ரானடே ஜோதிபாய் பூலேயை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விமர்சிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜோதிபாய் பூலே இஷாரா அப்படிங்கிற புத்தகத்தில் இவரை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விமர்சிச்சிருப்பாங்க.
ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா 1861 விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை தோற்று வச்சிருப்பார். விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ அவரை பற்றி நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள். அதுக்கடுத்து வந்து 1870 வந்து பூனே சர்வஜனிக் சபா மற்றும் பிரார்த்தனை சமாஜ் அப்படிங்கிறதுல வந்து இணைஞ்சிருப்பார். பூனே சர்வஜனிக் சபாவையும் தோற்று வச்சிருப்பார், பிரார்த்தனை சமாஜ்லையும் இணைஞ்சிருப்பார். 1884 தக்கானா கல்விக் கழகத்தில் தக்கானா கல்விக் கழகம் அப்படிங்கிறத தோற்று வச்சிருப்பார். 1884 இந்திய தேசிய சமூக மாநாடு. ஸோ ஐஎன்சி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் இந்த இந்திய தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு இவர் இருக்கிறார் இப்போ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.